அன்பை விட்டு என்றும் நான் செல்ல மாட்டேன். நல்லா இருக்கிறீங்களா? எல்லாம் ட்ரெஸ் புது ட்ரெஸ் எடுக்கிறதுக்கு ஆயத்தமாயிட்டீங்களா? என்னென்ன ப்ரோக்ராம் பண்ணலாம், எப்படி பண்ணலாம், பிள்ளைங்களை என்ன டான்ஸ்ல பங்கு பெற வைக்கலாம், வசனத்தை எப்படி பேச வைக்கலாம், என்னென்ன ஆடை எடுக்கலாம்னு சொல்லிட்டு எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கிறீங்களா? ஐயோ, ஆனா அதுக்கு ரொம்ப பணம் தேவைப்படுது பிறகு என்ன பண்றது தெரியலன்றீங்களா? பரலோகத்தை நோக்கி பாருங்க, அவர் கொடுத்துருவாரு. அம்மே நல்லலையா? அவர் அவருடைய பிள்ளைகளுக்கு கொடுக்காம வேற யாருக்கு கொடுக்க போறார்? சரிங்களா? அதனால ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகளும் மிகுந்த கவனத்தோடு கர்த்தருடைய மகிழ்ச்சியான நாட்களை நீங்கள் கொண்டாடுவது பெருசல்ல, பிறருக்கு என்ன பண்ணுங்க, கொடுத்து உதவி செய்து கொண்டாடுங்க. அது பெரிய மகிழ்ச்சி இல்லையா? அதனால இருக்கிற பழைய ட்ரெஸ் எல்லாம் கொண்டு போய் கொடுத்துட்டு நீங்க புது ட்ரெஸ் போட்டுக்காதீங்க. முடிஞ்ச அளவுக்கு ஏதாவது ஒரு குடும்பத்துக்கு என்ன பண்ணுங்க, ஒரு புதிய ட்ரெஸ் புதிய ஆடைகளை எடுத்து கொடுங்க. அந்த ஆடை என்ன ஆகும்னா வருஷம் முழுக்க நம்ம குடும்பத்துல என்ன பண்ணுவார் ஆண்டவர், ஆடைகள் குறையில்லாமல் நடத்துவாரு. ஒரு 5 ஏழைகளுக்கு தெருவில் இருக்கிறவங்களுக்கு கூப்பிட்டு என்ன பண்ணுங்க, போய் பொட்டலம் வச்சு கொண்டு போய் கொடுக்கறதெல்லாம் விட்டுருங்க. வீட்டில் அழகா உட்கார வச்சு கழுவி வாழையில போட்டு என்ன பண்ணுங்க, ஒரு வேளை சாப்பாட்டு போட்டு பாருங்க. வீடு முழுதும் ஆகாரத்தினால் கர்த்தர் நிறைவாக நடத்துவார். சரிங்களா? இதெல்லாம் நீங்க கரெக்டா செய்யுங்க. ஏசப்பா உங்க கூட இருப்பாரு. இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையில நம்முடைய கடந்து வந்த பாதைகளை சரியாக நம்ம எண்ணி பார்க்கறது இல்லை. அதான் பெரிய பிரச்சனை. நம்ம இப்போ இந்த ஸ்டேஜுக்கு எப்படி கர்த்தர் கொண்டு வந்த அதை நினைக்காம இருக்கிறனால நமக்கு ஒரு பலவீனங்கள் ஏற்படுகிறது, ஒரு போராட்டம் ஏற்படுகிறது. இந்த பலவீனத்தை எப்படி ஜெயமாக மாற்றணும், அதுதான் தேவ பிள்ளைகளுக்கு மிக அவசியம். சங்கீதம் 77ஆம் அதிகாரத்துல அழகாக சொல்லுகிறது. அங்க 10வது வசனம் சொல்லுகிறது, அப்பொழுது நான், இது என் பலவீனம், இது என்னுடைய பலவீனம், ஆனாலும் உன்னதமானுடைய வலது கரத்தில் உள்ள வருஷங்களை நினைவு கூறுகிறேன். என் பலவீனம். இன்னைக்கு ஆசீர்வாதம் பெறாத என்னுடைய பலவீனம், ஜெயத்தை பெற முடியாதது என்னுடைய பலவீனம், வியாதியை எதிர்கொண்டு ஜெயிக்க முடியாத என்னுடைய பலவீனம், பொருளாதாரத்திலிருந்து மீள முடியாத என்னுடைய பலவீனங்கள். ஏன்னா நான் வேதத்தை நான் அறிஞ்சிருந்தேனா, சத்தியத்தை புரிஞ்சிருந்தேன்னா நிறைய குடும்பங்களை கடவுள் விடுவித்து அதை நினைவு கூர்ந்து கொண்டாடுவேன். மோசைக்கு நீங்க செங்கடலை பிளக்க முடியும்னு சொன்ன ஆண்டவரே, என் வாழ்க்கையில இருக்கிற செங்கடலை பிளந்து கொடுங்க. எரிகோ கோட்டை உடைக்க முடியும்னா என் துதியினால என்னோட உண்டான பிரச்சனையை உடைத்து கொடுங்க. ஆபரகாமுக்கு குழந்தை கொடுக்க முடியும்னா என்னுடைய குடும்பத்துக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுங்க. இப்படி தேவ பிள்ளைகள் ஆதி நாட்களில உங்களுடைய தகப்பன் நீங்கள் ஆராதிக்கிறீங்க பாத்தீங்களா, இந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து செய்த அற்புதத்தை சொல்லி நீங்க என்ன பண்ணணும், ஜெயத்தை கொண்டாடணும். எப்ப பார்த்தாலும் பலவீனம், எப்ப பார்த்தாலும் தலைவலி, எப்ப பார்த்தாலும் வயிற்று வலி, எப்ப பார்த்தாலும் கை வலி, எப்ப பார்த்தாலும் பிரச்சனை. அப்போ என் பலவீனத்தை தான் நான் என்ன பண்றேன், உரிமை கொண்டாடுகிறேன். என் பலவீனத்தை குறிச்சு தான் நான் பேசிட்டு இருக்கிறேன். இந்த பலவீனத்தை நான் எப்படி ஜெயிக்கணும், ஜெயிப்பதற்கு எவ்வளவு வழியை கர்த்தர் கொடுத்திருக்கிறார் இல்லையா? ஒரு விதவையுடைய கண்ணீரை கர்த்தர் துடைச்சார் இல்லையா? அவளுடைய கடனை கட்ட முடியுமா, எண்ணி பார்க்க முடியுமா? அப்போ அவருடைய நோக்கம் என்ன, தேவனை சார்ந்தா, தேவ மனிதர்களை சார்ந்திருந்தா. அப்போ நம்ம செய்யக்கூடிய காரியம், உன்னுடைய பரிசுத்த உனக்காக கொடுக்கப்பட்ட மெய்ப்பெரும் தேவனை நீ அழகாக சரியாக சார்ந்திருப்பாய் என்று சொன்னால் அதற்குள்ள நல்ல ஆலோசனை கிடைக்கும் போது வாழ்க்கையுடைய சூழ்நிலை எல்லாம் மாறும். இப்ப நம்ம சபைக்குள்ள போகும்போது ஒரு மாற்றம் வரணும். நம்ம இருக்கிற சபைக்குள்ள நம்ம வந்த பிறகு ஒரு வளர்ச்சி வரணும். சூழ்நிலை மாறி இருக்கணும், வியாதிகள் மாறி இருக்கணும், கடவுளுடைய நெருக்கங்கள் மாறி இருக்கணும். அப்ப நம்ம அந்த சபைக்குள்ள கடவுள் நம்ம கூட இருந்து கிரியை செய்கிறான்னு தெரியணும். இன்னைக்கு என்னுடைய திருச்சபையில வந்து அத்தனை பேருடைய வாழ்க்கை கர்த்தர் மாற்றி இருக்கிறார். அவ்வளவு பெரிய ஒரு மாற்றம். ஏன்னா எங்கிருந்து வெளியே வந்தாலும் உள்ளுக்குள்ள இங்க வரும்போது கர்த்தர் விடுதலை கொடுக்கிறார். அப்போ நான் இந்த ஸ்தலத்துல என் தேவன் எனக்கு செய்ததை போல இன்னும் எனக்கு செய்வார் என்கின்ற அந்த நம்பிக்கை என்ன பண்ணணும், உங்களுக்குள்ள உருவாக்கி கொள்ளணும். அப்ப நீங்க உருவாக்கலாம், இது உங்க பலவீனம் தான், ஏசப்பாவுடைய காரியம் இல்லை இல்லையா? நான் ஜெபிக்கவே மாட்டேன், ஆனா எனக்கு என்ன பண்ண பலன் வரும். வேலைக்கே போக மாட்டேன், மாசமான சம்பளம் வரணும். சமைக்கவே மாட்டேன், யாராவது வாங்கிட்டு வந்து பொட்டலத்தை கொடுக்கணும். அப்படிதானே? எத்தனை காலம் ஒருத்தனை டிபெண்ட் பண்ணி நீங்க வாழ்ந்து கொண்டிருப்பீங்க சிஸ்டர், பிரதர். ஏசப்பாவை நம்புங்க. உங்க முனங்கால் தான் உங்களுக்கு ஜெயம். உங்களுடைய கண்களுடைய வேதத்தில் பதிய ஆரம்பிச்சிட்டாலே அதை நீரூற்றுகள் பிறக்கும். அல்லையா? ஆனா வேதத்தை நான் பைபிள் படிக்கிறேன்றதா, உணர்வு பூர்வமா படிக்கணும். அதான் மிகப்பெரிய அவசியம். எல்லாரும் பைபிள் படிச்சுட்டு போறாங்க. கேட்டனா பல வருஷம்
ஒரு வருஷத்துல 2 முறை முடிச்சிட்டேன் 3 முறை முடிச்சிட்டேன்னு சொல்லுவாங்க. அது அல்ல, அந்த 3 முறை முடிக்கும் போது அதுக்குள்ள நீ என்னத்தை கற்றுக்கொண்டாய்? அந்த வசனம் உனக்குள்ள குணம் மாத்திச்சா? உன் சுயம் மாறி இருக்கா? உன் சிந்தைகள் மாறி இருக்குதா? உன் பாவ வாழ்க்கை மாறி இருக்கா? உன் நடைமுறை மாறி இருக்கா? இதெல்லாம் மாற்றுகிறதா பரிசுத்த வேதாங்கம். அந்த உணர்வுபூர்வமா படிச்சுனா மாறும். நானும் போட்டி போட்டு படிக்கிறேன். எங்க சர்ச்சில் கேட்டா, பிரதர் நான் வருஷத்துல 4 தடவை படிச்சேன் பிரதர். அது பெருசு இல்ல. நீ 4 தடவை படிக்கிற, 40 தடவை படிக்கிறீல்ல, அந்த 4 தடவை படிச்சனால உன் வாழ்க்கையில நீ என்ன மாற்றம் அடைஞ்சா? பைபிளை தொட்டு உன் வாழ்க்கை மாறி இருக்கா? பைபிளுக்கு ஏற்றபடி உன் வாழ்க்கை இருக்கா? வசனத்துக்கு ஏற்றபடி நீ வாழ்ந்து கொண்டு இருக்கிறா? இதெல்லாம் ஏசப்பா பார்ப்பாங்க. உன்னை சுத்தி இருக்கிற அக்கம் பக்கம் இதான் பார்ப்பாங்க. சரிங்களா? நல்ல தெய்வ பிள்ளைகளே, எந்த நாட்களும் கர்த்தர் செய்த நன்மைகளை நினைவு கூர்ந்து கொண்டாடுங்கள். அப்பொழுது உங்களுடைய பலவீனங்கள் உங்களை விட்டு மறைந்துவிடும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.